நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 109வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி மாலையை நான் விவேக் சர்வீஸோட பேஷண்ட் இருக்கும்போது அவர் நிறைய இஸ் அன் ஐ ஓப்பனர் டு பி ஆன் மெனி டாபிக்ஸு. அவர் தான் இந்த நமக்கு டாபிக்ஸ் கொடுக்குறவ. கிருஷ்ணகுமார்கிட்ட இப்போ மெசேஜ் வரதில்லை, ரொம்ப பிஸியாக இருக்கான் அவன் இதில் பெங்களூரில். ஹி குட் நாட் ஈவன் ஸ்பீக் டு மீ. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன். நம்ம ஸ்ரீனிவாஸ்குமார்லேருந்து வரல. இந்த மாதிரி வரும்போது விவேக் சார் பேச ஒரு விளக்கு கடை வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தார் என்கிட்ட. அதில் ராகவன்ஜி மயிலாடுதுறை ராகவன் அவர் மணிப்பிரவாள நடையில் சொல்லிட்டு இருப்பார். சில நேரத்தில் அந்த மாதிரி அதாவது பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு அழகாக இருக்குன்ற மாதிரி இருக்கும்போது இஷ்டம் போல் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இட் வில் லீட் கன்ஃபியூஷன் அமாங் த வியூவர்ஸ். இவர் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னா கூட தெரியல. என்னென்ன துக்கத்தை போக்குபவர்கள் துர்கான்றது அது ஓகே, அதெல்லாம் தப்பாக சொல்லவே இல்லை. ஏன்னா நல்லா கவனிக்கிற வாசகா, இதில் கோடிக்கணக்கான சகசநாமங்கள் அம்பாளுக்கு இருக்குது, கோடியில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. நான் சொல்ல வியாசரே சொல்கிறாரு. அதில் 10 வசதியாக சொல்லியிருக்கு. கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ஆறாயிரத்து ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமளா, லலிதா, தசா அப்படின்னு இருக்கு. அகெயின் ரிப்பீட். கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமளா, லலிதா, தசா. இந்த 10 தான் வசதியாக சொல்லிருக்கு. இந்த 10ல் லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப வசதியாக இருக்கு. ஏன்னா ஒரு தடவை சொன்ன நாம அப்படி ரிப்பீட் ஆகக்கூடாது. அதான். ஆனால் ஒருத்தர் ஒரு ஆக்கியம் பண்ணுறா, அந்த லெட்டர்ஸ் அந்த பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டோம், விடுங்க, அது தேவையில்லை. ஆனால் இவன் ராகவனுடைய டாபிக் என்னென்னா துர்கா. இதில் துர்கா வரவே இல்லை. காளி இருக்க தவிர துர்கா வரலைன்னா இப்போ துர்கையும் காளியும் ஒரு ரூபம் சொல்லுவா கேட்டால் அது ஒன்று. லலிதா சகஸ்ரநாமத்தை மேற்கோள் காமிக்கிறார் அவர். லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிருக்கு. நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரின்னு இருக்கு லைனு. அப்போ இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க தம்மா. அப்படி இல்லை, லலிதாவுடைய நாமாக்களை சொல்லணும் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ 190வது நாமாவளி பார்க்குறப்ப பாருங்க. லலிதாவில் 188 ஆரம்பிக்கிறான். துர்லபா 188, துர்கமா 189, துர்கா 190, துர்கஹந்தி 191, சுகப்பிரதா 192, 193 துஷ்ட தூரா 194, துராச்சார சமனி 195, தோஷவர்ஜிதா. இவ்வளோதான். இதெல்லாம் துர்க்கையை ரிலேட் பண்ணியிருக்கு. துர்க்கையே இல்லை, அம்பாளை ரிலேட் பண்ணியிருக்குது. என்னென்ன அகெயின் ரிப்பீட். துர்லபா, துர்கமா, துர்கா, துர்கஹந்தி, சுகப்பிரதா, துஷ்ட தூரா, துராச்சார சமனி, தோஷவர்ஜிதா. இப்போ பக்தி 187 ஆரம்பிக்கிறான். பக்தி இல்லாதவர்களுக்கு எளிதில் அடைய முடியாதவள் 188, அதாவது துர்லபா அப்படின்றதுக்கு அர்த்தம். அடுத்தது எனது துர்கமா, நெருங்க முடியாதவள் 190, துர்கா 9 வயது கன்னிகை. அதுக்கு மீனிங் என்ன தெரிஞ்சுக்கணும். அதாவது சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்படுற தமிழில் 9 வயது கன்னிகை. ஓர் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மெசேஷோ ஜன்னோ தேவி மகாத்மத்தை வரக்கூடிய ஸ்லோகம் அது. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மெசேஷ ஜன்னோ. அது அடுத்து 191 என்னது? துர்கஹந்திரி, துக்கத்தை துடைப்பவள். அடுத்தது சுகப்பிரதா, சுகத்தை தருபவள். துஷ்ட தூரா, துஷ்டர்களுக்கு தூரத்தில் இருப்பவள். துஷ்ட தூரான்றது துஷ்டர்கிட்ட விலகி இருக்காவோ. துராச்சார சமனி, துராச்சார சமனி அப்படின்னா என்ன? துரா ஆச்சாரங்களை போக்குபவள், துராச்சாரங்களை போக்குபவள். தோஷவர்ஜிதா, தோஷமற்றவள். இதுதான் இந்த 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 நாமாவளிகள் அதை பற்றி வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கார்? மெயின் புராணத்தில் இல்லை,
அங்கே பாருங்கள், அங்கே சேர்க்கிறது அங்கே. இது உப புராணங்களில் வந்து தேவி புராணம் ஒன்று இருக்குது. அதில் தேவி பாகவதில் தேவி மகாத்மியில் தேவி புராணம் ஒன்று இருக்குது. அந்த புராணத்தில் வந்து இவ்வளோதான் வந்து காஷியில் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தாரக மந்திரம் இவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டாரு. தட் வில் கிரியேட் பிக் கன்ஃபியூஷன். தாரக மந்திரம் ராம தாரக மந்திரம் தான். தாரக மந்திரம் வந்து ராம, அதாவது காஷியில் எந்த உயிர் வந்து போகிறதோ அந்த இடத்துல வந்து பார்வதி தேவி தான் மடியில் கடத்திக்கிறா அந்த ஜீவனை. அப்போ வந்து தான் புடவை பல விசிறா அந்த இருக்கு. இப்போ பால் சோறு தரா, அன்னபூர்ணியானவ பால் சோறு தர. அவனுடைய காதில் தாரக மந்திரத்தை ஈஸ்வரன் ஓதுறான்னு இருக்கு. இந்த தாரக மந்திரம்னு எதுனா, சில பேர் ஓம் சொல்லிடுறா, பிரணவத்தை சொல்கிறா பேர். சில பேர் ராம தாரக மந்திரம் சில பேர் சொல்கிறா. பட் அகைன் ராமானா இந்த ராமாவா? இது கிடையாது. ராம தாரக மந்திரம்னா நமக்கு தெரிஞ்ச ராமா லக்ஷ்மணா பரத சத்ருகுணான்னு இதை சொல்லிடுறோம். ஆக்சுவலாக ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராமா இருக்குது. உதாரணமாக மயிலாடுதுறை ராகவன் இருக்க, ராகவனுடைய தாத்தா பேர் ராகவனாக இருக்கலாம், அந்த பேரே அவனுக்கு வச்சுருக்கலாம். கொள்ளு தாத்தா பேர் இருக்கலாம், அதை வச்சுருக்கலாம். நார்மலாக நினைக்கிறோம் அந்த காலத்தெல்லாம் அப்படி செய்வானே, தாத்தா பேரை பேரனுக்கு வச்சுருவான். சரி, இதில் இது என்ன வசதின்னு சொன்னால் அது மாதிரி பண்ணும்போது, அந்த பேரை வைக்கும்போது பின்னாடி அவளாம் போகிற காலத்தில் அவளை திருப்பி இந்த ரீகால் பண்ணது 3 தலைமுறை சொல்லணும் இல்லையா? தட் வில் பி ஈஸி. அகெயின் அண்ட் அகெயின் இட் வில் பி ரிப்பீட்டட். பிரச்சனை இருக்காது. இப்போ நிறைய குடும்பங்களை பார்த்த அப்பா பேர் சொல்கிறான் குழந்தை, தாத்தா பேர் சொல்கிறான், குழு தாத்தா பேருக்கு தெரியல. 7 தலைமுறைக்கு சொல்லணும், நமக்கு தெரியணும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு லட்சுமி நாராயணன் இங்கே வந்து பெரிய தாத்தாக்கா டிஸ்ட்ரிக்ட் பரத்வாஜ ஒருத்தரம். அவர் 7 தலைமுறைக்கு வச்சுக்கார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு 7 தலைமுறைக்கு இஸ் ஏபிள் டு ட்ரேஸ் இட்டு. அவருக்கு இருக்க சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவேன். இப்போ எனக்கு அது 3 தலைமுறைக்கு மேலே எனக்கு தெரியலையே. எனக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கம்மிங் டு ராமர் சப்ஜெக்டு, ராமருடைய பறக்கத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்ரீராம அப்படின்ற பேர் இருக்குது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். அந்த பேர் தான் இருக்கிறா. உதாரணமாக லலிதாவில் லோபாமுத்ரா அர்ச்சிதா அப்படின்னு ஒரு வாரத்தை வருது. லோபாமுத்ரா அர்ச்சிதா லீலாத்து பிரம்மாண்ட மண்டலம் அப்படின்னு வருது. நிறைய பேர் பாஷ்யம் எழுதுகிறவாரு எழுதிக்கன்னா, அகசியர் பொண்டாட்டி லோபாமுத்ரா அர்ச்சிக்கப்பட்டவளேன்னு எழுதியிருக்கா. பாஷ்யத்தில் எல்லா பாஷ்யமும் அப்படியே பார்த்தேன். எப்படி இருக்கும்? அகசியர் லோபாமுத்ரா வந்து கற்றுக்கிறா எங்கள் ஹைகிரிவிட்ட லலிதா சஹஸ்ரநாமத்தையே. அந்த சஹஸ்ரநாமத்தில் லோபாமுத்ரா அர்ச்சிக்கப்பட்டவளேன்னு எப்படி இருக்கும்? அதில் இருக்காது. என்ன, லோபாமுத்ரை என்ற பெயரால் அர்ச்சிக்கப்பட்டவளேன்னா பாஷ்யம் எழுதணும். நம்ம இப்போ ராமஜல கேசோட ஆகிடும். அது காசியிலேருந்து துர்கா மந்திரத்தை தான் சொன்னார் மாதிரி சொல்லிட்டோம் அன்றைக்கி. அது ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட். எனக்கு தப்பு. அது நம்ம மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிக்க தவிர அது துர்கா மந்திரம் எங்கேயுமே அது ரெஃபரன்ஸ் கிடையாது. நம்ம பிரமாணங்கள் சொல்லணும். இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, இது யார் இந்த ரிஷி சொல்லியிருக்கான்னு சொன்னால் தான் வந்து. இப்போ மேம்போக்காக சொல்லிட்டு போட்டேன்னு வச்சுங்க, அதெல்லாம் இட் வில் பி கன்ஃபியூஷன் அமாங் த வாசகாஸ். உதாரணமாக வியாசரே தைபாயனர்ன்ற வியாசரே 28வது வியாசர்னு சொல்லப்படுறாரு. அது முன்னாடி தான் வியாசர்கள் இருந்திருக்கா. இப்போ இவர் தான் வந்து வேதத்தை பகுத்து 4 பகுத்தவர் இவர் தான். ஜெய்மினி, சுமந்து, வியாசர் தனித்தனி பிரித்து கொடுக்குறார் வியாசர். யாருக்கு வளர்க்கலாம்? ஜெய்மினி, சுமந்து மக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வேதத்தையும் பிரித்து கொடுக்குறார். சரி, இது மாதிரி இருக்கும்போது நமக்கு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும் தவிர ஒரு வேகா இந்த மாதிரி உப புராணத்தில் சொல்லிருக்க. இந்த உப புராணங்கள் எப்போ யாரால் எழுதப்பட்டது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா வந்து அதில் சொல்லிருக்கா மேம்போக்கா சொல்லிருப்போம். நிறைய ரெஃபரன்ஸ் எந்த புக்கிலையும் இருக்காது. உதாரணமாக தஞ்சாவூர் சைடு கோவில் எல்லாமே சொல்கிறேன், அத்தாரிட்டேட்டிவாக சொல்லுவேன். எந்த புராணத்திலும் இல்லை கோவிலை பற்றி. கோவில்கள் அதாவது அந்த காலத்தில் நதி தீரத்தில் மரத்தடியில் தான் பிரதிஷ்டா இருக்குது லிங்கங்கள்லாம். சில மகிழ்ச்சி வந்திருக்கலாம். ஆனால் இந்த கோவில் இந்த காலத்தை இந்த புராணத்திற்கு இந்த கோவிலுக்குன்னு சொன்னால் அபத்தம் கிடையாது. அது மாதிரிலாம் இல்லவே கிடையாது. இந்த பல கோவில்கள் 1000-2000 வருஷத்துக்கு உட்பட்டது. ஒரு புராணங்களும் ரிப்பேருக்கு 6000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி புராணங்கள் இருக்குது. ஸோ அதில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான்னா வி ஷுட் ப்ரூவ். அது அந்த பிரச்சனை வரும். சரி, நம்ம வந்து நம்ம சொல்லும்போது துர்க்கையினுடைய பெருமையை பேசலாம் தவிர ஸோ துர்காய நமக அது மூல மந்திரம். துர்கா மந்திரம் சொல்லும்போது சண்டி நவாஷரி ஓம் ஐ கிரீம் கிளீம் சாமுண்டாய விச்சே அதெல்லாம் சொல்லித்தரலாம்.
பட் வெறும் துர்க்கே 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 சொல்கிறாங்க. தும் துர்காய நமக்கான் தான் மந்திரம் சொல்லியிருக்க. வெறும் துர்கா துர்கா சொல்ல அதுவும் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். நம்ம சொல்கிறேன் ராம மந்திரம் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம். இவரை வச்சு தான் எழுதுகிறோம். அதாவது பெரிய அந்த காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு மானுட ரூபத்தில் வந்து பிறந்து மக்களை காத்தார், அயோத்தியில் ஆட்சி பண்ணியிருக்கார். அதை அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அவரை நினைவு கூர்ந்து நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம்னா நமக்காக வந்து அந்த மந்திரம் வேலை செய்கிறது. நோட்புக்கில் 10,000 தடவை 1,00,000 தடவை எழுதுவா. ஸோ ராமருக்கு அங்கேயா கோவில் கட்டினா அதை கொண்டு அடியில் புதைக்கிறா. அந்த அயோத்தி கோவிலில் கூட அந்த ராமநாமாவை எல்லாம் எழுதி கொடுத்தது எல்லாம் வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் போயிருக்கு சொல்லப்படுறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, when we are giving a message we should be very authentic. அது அப்போ தான் சொல்ல முடியாது. ஸோ ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் நான் ஏன் இவ்வளோ அத்தென்டிகேஷனாக சொல்லும்போது, அம்பாள் பல தடவை கனவுல பற்றி பேசியிருக்காங்கிட்ட சொல்லியிருக்கா கிளியராகவே. யூ டேக் கேர். இந்த இவன் பண்ணி கொடுத்தான எனக்கு வாக்வாதினிகளே சொல்லியிருக்கா எனக்கு. வாக்வாதினிகளான வசினிகா, அமேசி, மோதினி, பொம்மலா, அருணா, ஜெயினி, சர்வேஜினி, கௌலினி 8 பேர். இவா தான் லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னவாளே. சிவாலே சொல்கிறேன், நாங்கள் சொன்ன மாதிரி ஜனங்க சொல்கிறது இல்லை, ப்ளீஸ் கரெக்ட் இட்னு சொல்லும்போது ஐ எம் டேக்கிங் தட் ப்ராஜெக்ட் அஸ் அ செப்பரேட் திங். இதனால் யாருக்கும் என்ன, ஜனங்களுக்கு லாபம் கிடைக்கணும். ஜனங்களுக்கு எப்படி கிடைக்கும்? சரியான ரெசிடேஷன் தான் கிடைக்கும். இல்லை அது சந்தியில் வந்து அப்படி சொன்னால் பரவாயில்ல இவா யார் சொல்கிறது இதுக்கு? பீப்புள் கேனாட் சே லைக் தட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று தர்மா அதர்ம விபரிச்சிதான்னா தர்மா விபரிச்சிதா அப்படின்னு சொன்னால் அதில் சேர்ந்துக்குன்னா மாதிரி இந்த கரெக்ஷன் அவ பண்ணிக்கணும். அம்பாளை பண்ணிப்பா. இட் இஸ் நாட் கரெக்ட் ஆன் அவர் பார்ட். வி ஷுட் சொல்லின் பொருளிலிருந்து சொல்லணும். அதுதான் தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் சரி, பொருள் தெரியணும். பொருள் மதர் டங் ஹெல்ப்ஸ் டு பி ஃப்ராங்க்கு. தமிழில் சௌந்தர்யரை சொல்கிறத விட சௌந்தர்யரை பெரிய ப்ராசஸ் அது நிறைய வந்து மந்திரம்லாம் சொல்லுவான். ஒரு எந்திரத்தை எடுத்து தகடு எழுது, வெள்ளி தகடு எழுது, இதை எழுதி 10,000 தடவை ஜபம் பண்ணு, இந்த பாயசத்தை நைவேத்தியம் பண்ணுலாம் சொன்னால் சாதாரண மனுஷால் பண்ண முடியாது. டு பி ஃப்ராங்க், சில மந்திரங்கள் வந்து பூஜை பத்திரத்தில் எழுது, அதை வந்து இந்த சகப்பு சந்தனத்தில் வச்சு எழுதி இந்த மாதிரி பூஜை பண்ணுவோன்னா எத்தனை தடவை? 20,000 தடவை, 40,000 தடவைனா யார் பண்ணுவாது? இட்ஸ் குவைட் இம்பாசிபிள். நல்லா புரிஞ்சுக்கணும். கலிகாலத்தில் சண்டிகளோ விநாயகர் இருக்கு. சண்டிகா பரமேஸ்வரின்னு துர்கா பரமேஸ்வரி ஓகே. அது விநாயகர் மந்திரமும் ஓங்கம் கணபதியை நமகும், ஓம் ஐங்கிரிங்களை சாமுண்டாய் விச்சய நமகும், இல்லைன்னா ஓம் தும் துர்காய நமக. இந்த மாதிரி சொன்னால் அது வந்து பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. கலியில் உடனடியாக வந்து ஆக்ஷன் இறங்குறவோ இவா. ஸோ அந்த கரெக்டான மந்திரத்தை சொல்லணும் நம்ம. ஓம் தும் துர்காய நமக சொல்லலாம், ஓம் ஐங்கிரீங்களி சாமுண்டாய விச்சய சொல்லலாம். அப்போ ராமருக்கு பிரச்சனை இல்லை. ராமருக்கு ராம சொன்னாலே போதும். ராம பாட்டின்னு ஒரு பாட்டியே இருந்தா, செவத்து முழுக்க கோடு போடுவலாம். அப்போ துக்கிரி பாட்டின்னு பேர் வச்சிருந்தா. பரமாச்சாரியோட கதையில் வருது. இந்த பாட்டி சின்ன வயசில் விடோ ஆகிட்டா. ஸோ அதனால் அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் விடோ பார்க்க மாட்டாள், இந்த காரியம் உட்படாதுன்னுவா. ஸோ அதனால் அந்த பாட்டி வந்து காத்தால் 4 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு ராம ஜபத்தை பண்ணிட்டு கறி கட்டி அதனால் ஒரு கோடு போட்டுருவலாம். பார்த்த செவத்தில் வீடு முழுக்க கோடு கூட இந்த பால்காரெல்லாம் போடுவான் அந்த காலத்தில். அதனால் போட்டுருப்பான். ஒரு பையன் தெரியும், என் பாட்டி எனக்கு வயிற்று வலிக்குது பாட்டி, எங்கள் அம்மா உங்களை பார்க்க சொன்னாங்க, இங்கே வாடா கண்ணா, நான் வந்து உனக்கு 1000 நாமத்தை கொடுத்தேன், உனக்கு சரியாயிடுன்னு சொல்லி விபூதி விட்டு அனுப்புகிறா. அந்த குழந்தைக்கு உடனே சரியாக போயிடுறது. ஸோ துக்கிரி பாட்டி இப்போ வந்து ஆசீர்வாதம் பண்ணுற பாட்டியாக மாதிரி கல்யாணத்திலே அவள் வந்தாலும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடுது பின்னாடி. ஸோ இந்த மாதிரிலாம் கதைகள்லாம் இருக்குது. பிரம்மச்சாரியோட சரிதத்தை பார்க்கும்போது இந்த துக்கிரி பாட்டி ஹவுஸ் ராம பாட்டின்னு மாறிவிட்டாகும். ஸோ ராம மந்திரத்துக்கு தனி பவர் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாலாம் வந்து இந்த ஸ்ரீராம அது வந்து இந்த தாமரை மணி மாலை வாங்கி துளசி மாலை வாங்கி கொடுத்துருந்த அம்மாவுக்கு 97 காலமானாங்கம்மா. 1997. பரமாச்சாரியா 94 போயிட்டார். 97 காலமானாங்கம்மா, 85 வயசில்.
தினமும் இன்றைக்கி 20,000 சொன்னேன், 30,000 சொன்னேன்னு சொல்லுவாள். பாட்டிக்கு பசங்கள்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாள். நான் என்னன்னா ஜவஹர் நகரில் அங்கே இருக்கும்போது நம்ம 36 தேர்டு சர்க்குலர் ரோடு ஜவஹர் நகர், சென்னை, இது பெரம்பூர் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஆற்றுல அந்த வீடு வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்போ வந்து பெரிய ஜவஹர் நகரில் குரங்கே கிடையாது. எங்கள் அம்மாவுடைய ராம மந்திரத்தினால ஒரு பெரிய குரங்கு மந்தின்வா இவ்வளோ பஸ் இருக்கும். அது வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து தினம் வாழைப்பழம் வாங்கி போயின்னு இருக்கு. இது நான் கூட பார்க்கல. அதை எங்கள் ஹவுஸ் ஓனர் நாராயணன் ஐயங்கார் வீடு விற்றுட்டு போயிட்டார். அவர் வந்து பாட்டி பொய் சொல்கிறான்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் இந்தியா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஒரு நாள் மத்தியானம் சைக்கிளில் வந்திருக்கார். திடீர்னு கேண்டீனில் சாப்பிடாம சைக்கிளில் வந்து ஆற்றுக்கு வந்திருக்கார். பார்த்தா அந்த மந்தி வந்து எங்கள் அம்மாட்ட வாழைப்பழம் 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்து, செந்தில் வாழைப்பழம் மாட்ட கேஸாடு தான் எங்கள் அம்மாவுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு போவேன். நான் காலையில் ஹார்லிக்ஸை குடிப்போம், மத்தியானம் 1 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க அம்மா. அந்த 2 வாழைப்பழத்தை ஒரு சாப்பிட்டுக்கிட்டோம். 2 வாங்கி கொடுத்தேன். என்னம்மா பண்ணா கேட்டேன், ஒன்று ஆஞ்சநேயர் வாங்கிட்டு போட்டான்னுவா. ஏன்னா அந்த நாமத்துக்கு எவ்வளோ பலன் இருப்பாருமோன்னு. ஜவஹர் நகரில் குரங்கே கிடையாது. இப்போ இருக்கவங்க தெரியாது எனக்கு. அந்த காலத்தில் ஒரு குரங்கு வந்து இல்லை, யார் கண்ணிலையும் பட்டதும் இல்லை. பட் எங்கள் அம்மாட்ட மத்தியானம் கரெக்டாக வந்து ஒரு மணி வாக்கில் எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து மாடிப்படியில் உட்காந்துட்டுப்போ அந்த கிரில்லில் பிடிச்சின்னு உட்காந்துட்டு அதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எங்கள் அம்மாட்ட பழம் வாங்கிட்டு போகிறது. அதை பார்த்துட்டு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணார் எங்கள் அம்மாவுக்கு. யார் இந்த நாராயணன்ற அந்த வைஷ்ணவ பெரியவர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ராம மந்திரத்துக்கு தனி இது. ராம மந்திரம் தான் வந்து தாரக மந்திரமாக வந்து சிவன் வந்து உபதேசிச்சார் தான் இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்து ராம மந்திரத்தை தான் வந்து அந்த சோலுக்கு காதில் சொல்கிறார் பரமேஸ்வரன் இருக்குது. இவன் துர்கா மந்திரத்தை சொல்கிறான்னு மாதிரி சொல்கிறது அபத்தமாக இருக்குது. தட் கேனாட் பி அக்செப்டட். ஸோ இந்த மாதிரிலாம் அதாவது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டா அது எல்லாருமே ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறா, தப்பாக எடுத்துகிட்டு கூடாது அதை. சரி, ராமருக்கும் தனி. இப்போ எங்கள் காலத்தில் வந்து என் பொண்ணு கல்யாணம் 35 வயசுல நடந்தது. லேட் மேரேஜ் சொல்லிட்டு அவளுக்கு. அப்போ வந்து இவருக்கு திருச்சி கல்யாணம் வந்து ஒரு வாரம் வந்து எங்கள் காலத்தில் வந்து தினமும் வருவார். சாயந்தர வேளையில் 4 மணிக்கு வருவார். வந்து ராமாயண உபன்யாசம் பண்ணி திருக்கல்யாணம் முடிச்சுட்டு போனார். சீதா கல்யாணம் ஆகி பட்டாபிஷேகத்தோடு முடிச்சுட்டு போனார். திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் அபவுட் 4 or 5 years பேக்கு. 5 years பேக்கில் ஒரு 4 years பேக்கு. அதுக்கப்புறமா தான் அவள் கல்யாணம் நடந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ராம மந்திரத்துக்கு தனி பவர் உண்டது. அந்த ராமர்ன்றது தாரக மந்திரத்தினுடைய இது வந்து அவன் மூதாயிரட்டு வந்த பேர் தான் அதெல்லாம். ஸோ அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சொல்லி அந்த ஈஸ்வரன் வந்து காசியை சொல்கிறது வந்து ராம மந்திரம்ன்றது நம்ம தாரக மந்திரம் வந்து இந்த ராம 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 தான். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.